அறிவோம். மனதின் எல்லை இதுவரை, உணர்வின் விரிவாக்கம் இதுவரை. மனது, உணர்வு, இந்த இரண்டுக்கும் இடையில ஏற்படக்கூடிய அதனுடைய கால அளவுகள், காலத்தை தாண்டி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் உணர்த்திருக்காங்க. இப்போ மனம் அப்படின்றத நம்ம நான்னு சொல்றோம். நம்முடைய நான் என்ற எண்ணமே மனம்தான். இந்த மனம், இந்த நான் என்கின்ற எண்ணம் எந்த மாதிரி நம்மளோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா, மாற்றங்கள், மாறுதல்கள், அடுத்ததா விவாதங்கள், அபிப்பிராயங்கள், அடுத்ததா ஆடம்பரங்கள், ஆணவங்கள். இது வழியா இது மூணுத்துக்குள்ளதான் மனம் பரவி இருக்கு. அதாவது நம்முடைய நான் என்கின்ற எண்ணம், நம்முடைய நினைவு, இது மூணு வழியா தான் மாற்றங்களும் மாறுதல்களும் நம்ம வேண்டி அதுக்காக விவாதங்களையும் அபிப்பிராயங்களையும் உண்டு பண்ணி அலங்காரங்களையும் ஆணவங்களையும் பெருக்கிக்கிறோம். ஆடம்பரங்கள், அலங்காரங்கள் இதெல்லாம் பண்ணி ஆணவத்தை இன்னும் பெருக்கிக்கிறோம். இது இயல்பா நமக்குள்ள இதுதான் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வா நம்மோட எப்பொழுதும் இருந்துட்டு இருக்கு. இது மனதோட எல்லை. இந்த நிலையில இருக்கும் பொழுது இதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் இதால செயல்பட முடியும். இந்த உணர்வுகள், அதாவது உணர்வுகள்னா உணர்வு பூர்வமான உணர்வுகள் இல்லை, மனதால இயக்கப்படக்கூடிய இந்த மாற்றங்களையும் மாறுதல்களையும், அடுத்ததா விவாதங்களையும் அபிப்பிராயங்களையும், அடுத்ததா ஆணவங்களையும் ஆடம்பரங்களையும் சார்ந்து இருக்கக்கூடிய இதுக்குள்ள செயல்படுற இந்த நிலையை தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்றோம். இதுக்கு உதாரணம் எப்படி சொல்லணும்னா, இப்போ நாங்க குருஜி வீட்டில் இருக்கேன், இப்போ இதே நான் எங்க வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நான் குருஜி வீட்டில் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா இங்கே நான் இருக்கிறேன் அப்படின்றது தான் இங்கே தெரியுது. இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்கிறேன்றது இப்போதைக்கு இல்லை. இங்கேருந்து நான் போனால் தான் அங்கே போக முடியும். அதே மாதிரி நான் இன்னொரு இடத்துல இருக்கேன், கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னா, கோவிலில் இருக்கிறேன்னா குருஜி வீட்டில் இல்லாமல், எங்கள் வீட்டில் இல்லாமல் கோவிலில் போய் இருக்கும்பொழுது தான் உணர்ந்துக்க முடியும். ஆக உடலோட நம்ம அசையக்கூடிய அசைவை தான், அதாவது புலன்கள் வழியே நம்ம உணரக்கூடிய தன்மை தான் இந்த மனம். இதுக்குள்ளதான், லிமிட்டடுக்குள்ளதான் இதில் செயல்பட முடியும். ஆனால் உணர்வு அப்படின்றது அது பார்த்தீங்கன்னா வித்தியாசமானது. உணர்வுன்றது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி, கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒரு சக்தி நமக்குள்ள இருக்குதுன்னு சொல்றோம். அதுதான் செயல்படுத்துது. அதுதான் நமக்கு இங்க அனுபவங்களுக்காக நமக்கு இந்த இதெல்லாம் காமிக்கிறது, நிகழ்வுகளை உண்டு பண்றது, நம்ம செயல்படுத்துதுன்னு சொல்றோம். இந்த சக்தியோட நம்ம நகரும் பொழுது மனதால நகராம, மனதால நான் என்ற எண்ணங்களா இல்லாம, 3 வகையான இது சொன்னாங்க இல்லையா, அந்த இது இல்லாம நம்ம உணர்வோட இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, உணர்வுன்றது ஒரு சக்தி நிலை. உணர்வுன்றது வெறுமனே ஒரு சக்தி நிலை. அந்த சக்தி நிலையோட இருப்புக்குள்ள இருந்து நம்ம இருக்கும் பொழுது, நான் இங்கேயும் இல்லை, என் குருஜி வீட்லேயும் இருக்கிறேன், எங்கள் வீட்லேயும் இருக்கிறேன், எல்லா இடத்துலையும் இருக்கிறேன் அப்படின்றது ஒரு அறிவு நமக்குள்ளேருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். என்னால் எல்லா இடத்துக்குள்ளேயும் இருக்க முடியும். அப்போ எல்லா இடத்துக்குள்ளேயும் எப்படி இருக்க முடியும்னா, இப்போ குருஜி வீட்டில் இருந்துட்டே நான் எங்கள் வீட்டில் இருக்கிறேன்ற எண்ணத்தை எப்படி ஏற்படுத்த முடியும்னா, அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு நிறைவான தன்மை தெரியும். நம்ம இருந்தோன்னா என்ன ஃபீலிங் இருக்குமோ அது அங்கே அவங்களுக்கு உணரப்பட்டுக்கிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது உணரப்பட்டுட்டே இருக்கும். இப்போ குருஜி வீட்டில் இருக்கிறோம், குருஜி வீட்டில இருந்து நான் அங்கே போனாலும் அங்கே என்னுடைய உருவத்தை பார்த்து ஏற்படுத்த வேண்டியதை என்னுடைய உணர்வு போய் ஏற்படுத்தும். உணர்வோட விரிவாக்கம், உணர்வு விரிந்து அந்த நிலையை உண்டு பண்ணும். அவங்களுக்குள்ள இங்கேதான் இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். இதே மாதிரி எல்லா நிலையிலையும் நம்ம இந்த உணர்வோட சக்தி நிலையோட செயல்பாட்டில இருந்து நம்ம நகர முடியும், நம்ம செயல்பட முடியும். இப்போ இதுக்கு ஆதாரம் எங்கன்னு கேட்டா, இறைவன் தான் ஆதாரம். இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். இறைவன் எல்லா இடத்துலயும் எங்கும் விரிந்து பறந்த ஒரு சக்தியா இருக்காரு. எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கார்? எல்லா இடத்துக்குள்ளேயும் எல்லாருக்கும் உணர்ற அத்தனை பேருக்கு ஒரு நிறைவை கொடுத்துட்டு இருக்கார். அப்ப இறைவனுக்கு உருவம் உண்டானா? உருவம் உண்டா நம்ம பார்த்துருக்கிறோமானா இல்ல. இறைவனை உருவத்துல பார்த்துருக்கிறோமா? இல்ல. இறைவனை நம்ம நினைக்கிற மாதிரி படங்கள்ல இருக்கிற மாதிரி நம்ம வெளியில ஒரு தோற்றத்தோட இங்க வெளியில எடுத்துட்டு பார்த்துருக்கோமா? இல்ல. ஆனா எதை கொடுக்கறார்? இருக்கிறேன்ற ஒரு நிறைவை நமக்குள்ள கொடுத்துட்டு இருக்கார். பாபாஜி இருக்கார் அப்படின்னா, பாபாஜி உருவத்தோட வெளிப்பட்டு உட்கார்ந்து இல்ல, நம்ம கூட உணர்வு பூர்வமா இருக்கார். உணர்வு பூர்வமா எல்லாருக்கும் அந்த நிறைவை கொடுத்துட்டு இருக்கார். இப்போ பாபாஜி இருக்காருன்னா எல்லாரும் எத்தனையோ ஜீவன்கள் பாபாஜியை உணரும் பொழுது எல்லாருக்குள்ளேயும் அந்த நிறைவை கொடுத்துட்டு இருக்கார். அப்ப பாபாஜி ஒரு இடத்துலதான் இருக்காரான்னு கேட்டா இல்ல. பாபாஜி எங்கும் பறந்து விரிந்த சக்தியா இருக்கிறார். இததான் பாத்தீங்கன்னா இறைவன் தான் முதல்ல இதுக்கு ஆதாரம். அடுத்து பாத்தீங்கன்னா மகான்கள் இந்த நிலையை கொடுப்பாங்க.
மகான்களும் சித்தர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த நிலையை கொடுப்பாங்க. அவங்கள உணரும் பொழுது ஒரு நிறைவான தன்மை நமக்குள்ள ஏற்படுத்துவாங்க. அப்ப அதுக்கு இங்க புலன்கள் தேவைப்பட்டதா? நமக்கு கண்ணால பார்த்து காதால கேட்டு அவங்கள உணர்ந்து இப்படி புலன்கள் தேவைப்பட்டதா? இல்ல. பார்க்காமையே பார்க்கறோம், கேட்காமையே கேட்கறோம், உணராமையே உணர்ந்துக்கிறோம். அதுதான் உணர்வு. அதுதான் உணர்வோட நிலை. அந்த உணர்வு தான் நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ளேயே அந்த உணர்வு இருக்கு. நமக்குள்ளேயே நம்முடைய உணர்வு நமக்குள்ள செயல்படுற சக்தி எது ஆதாரமா இருக்கோ அது இருக்கு. ஆனா அதை உணர முடியாதபடி நம்ம இந்த 3 விதமான நம்ம நான் உணர்ந்துக்கக்கூடிய இந்த 3 விதமான அந்த தன்மைகளால உணர்வு விரிவடையவே செய்யறது இல்ல. எல்லாத்துக்கும் இது வழியா மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால மாற்றங்களுக்கு மாறுதல்களையும் நமக்குள்ள ஏற்படுத்திக்காததுனால, அடுத்து விவாதங்களையும் அபிப்பிராயங்களை நம்ம குறைச்சிக்காததுனால, அலங்காரங்களையும் ஆணவத்தையும் நம்ம வளர்த்துக்கிறதுனால நம்மளால செயல்பட முடியல. அதனால நம்ம குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறோம். ஏற்கனவே நமக்கு சொன்ன மாதிரி இயக்கத்தின் ஆக்கம் என்பது இதெல்லாம் சார்ந்தது. இது இல்லாம பிரபஞ்சத்தின் ஆற்றல் வழியா பரவும் பொழுது நம்ம எங்கும் விரிந்து பறந்த சக்தியா இருப்போம். அந்த உணர்வு நிலையில இருப்போம். அந்த உணர்வால குறிப்பிட்ட இதுக்கு காலம் கிடையாது. காலம் இல்லாம ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கிடையாது. இவ்வளவு இதுக்குள்ளதான் இருக்கணும், குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் பரவணும்னு கிடையாது. அது எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்கும், எல்லாமாவும் ஆகி இருக்கும், எல்லா உணர்வுகளையும் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த நிலை நமக்குள்ளேயும் நம்ம ஏற்படுத்த முடியும். தியானத்துல பாத்தீங்கன்னா நமக்கு உணரக்கூடியது உடம்புல இருந்து உணர்றோமான இல்ல, உடம்புக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைக்கு நமக்குள்ள எது ஆதாரமா செயல்பட்டு இருக்கோம் அந்த சக்தியோட உருமாற்றம். அது இன்னைக்கு எப்படி உணர முடிஞ்சது அப்படின்னு கேட்டா, இந்த சக்தி இப்படியும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி பார்க்காம ஒரு கூர்மையான ஒன்றை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. கூர்மையான ஒன்றை நோக்கி மேல் நோக்கி அது நகர்ந்துட்டு இருந்தது. அவ்வளவுதான். அது மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது உணர்வோட தன்மை, அதுக்குள்ள உணர்வோட விரிவாக்கம். இதெல்லாம் வார்த்தையில ஏற்படுத்தினா புரியாது. உணர்ந்துக்கும் பொழுதுதான் அதனுடைய நிலையும் அதனுடைய தன்மைகள் எல்லாம் புரியும். ஆக நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த சக்தி இருக்கு. நமக்குள்ள எது உணர்த்துற சக்தியாகவும் உணர்வாகவும் இருக்கிறதோ அந்த சக்தியை அந்த அளவுக்கு வல்லமை படைத்த சக்தி எப்படி நம்ம வெளிப்படுத்துறோம், இல்ல எப்படி அதை உணர்ந்துட்டு இருக்கிறோன்ற தன்மைக்கு தவிர அதனுடைய வெளிப்பாடு அது தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு அது தெரியாமையே இருக்கிறதுக்கு காரணம் இந்த 3 விதமான குணங்கள். இதை நம்ம உணரும் பொழுது நம்மளால அந்த நிலைக்கு பரவ முடியும். உணர்வு பூர்வமான விரிவாக்க எல்லைக்குள்ள போகும் பொழுது, உணர்வு விரியும் பொழுது எல்லா இடங்களிலும் நிறைந்த சக்தியாக, நிறைவே கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக, எப்பொழுதும் நிறைந்த தன்மையுடைய ஒரு பூரணமான உணர்வு சக்தியாக அது இருக்கு. அதற்கு பேர் தான் இறைவன். அந்த நிலையை நம்ம உள்ளுக்குள்ள நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஏற்படுத்தணும். இறைவன் நம்மளை நோக்கி வர வேண்டியதில்லை. நம்ம இறைவனை நோக்கி ஒரு இதுவா போயிட்டு இருக்கோம். நம்ம இறைவனை நோக்கி நகர்றோம். நம்ம பாபாஜியை நோக்கி போகும்பொழுது பாத்தீங்கன்னா பாபாஜியோட உணர்வுகள் நமக்குள்ள செயல்படுத்தி பாபாஜியோட உணர்வோட வெளிப்பாடு நமக்குள்ள நடக்கணும். நம்மளோட ஒவ்வொரு அசைவும் பாபாஜியோட அசைவா இருக்கணும்னா அந்த நிறைவான உணர்வுக்குள்ள நம்ம பயணப்படணும். நிறைவை நோக்கி நம்ம பயணப்படும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுடைய உணர்வு விரிந்து பறந்து நமக்குள்ள செயல்படுற சக்தி உள்ளுக்குள்ள பாபாஜியோட வழிகாட்டுதலால பாதுகாப்பாகவும் பலப்படுத்தப்பட்டோம். நமக்குள்ள அந்த புரிதலையும் அந்த தெளிவையும் உண்டு பண்ணுவாங்க. அறிவுன்றது நமக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இதுதான் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இதை முழுக்க நம்ம உணர்ந்துக்கணும். இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இது இருக்கு. இதை நம்ம உணர்ந்துக்கிறதுக்கு நிறைய தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்பொழுதுதான் மனதோட சிந்தனை ஓட்டங்கள்லாம் குறையும் பொழுதுதான் நமக்குள்ளுக்குள்ள என்ன இருக்குன்றது புரியும். எது ஆதாரமா இருக்கு, எந்த சக்தி அசையுது, உள்ளுக்குள்ள இப்படி எண்ணங்களோட இருக்கா, எண்ணங்களோட இல்லாம இருக்கிறோம்னா என்ன இருக்கு, எண்ணம் இல்லாம வெறும் உணர்வு தன்மையா இருக்கிறோம்னா உள்ளுக்குள்ள எது எப்படி இருக்கு, என்ன மாதிரி இது அசையுது, அசைவோட இயக்கம் எதை நோக்கி இருக்கு அப்படின்றத உணர்வு பூர்வமான அந்த உண்மைகள் நமக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அதை உணரும் பொழுது இங்க வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதுக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் தான். அப்ப மாற்றங்களும் மாறுதல்களும் இறைவனால் அளிக்கப்பட்டு நமக்கு விவாதங்களும் அபிப்பிராயங்களும் இல்லாம ஒரு நிலை உருவாகி நம்ம அலங்காரங்களும் ஆணவமும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அந்த உணர்வுக்கு பேர் தான், அந்த சக்தி நிலைக்கு, அந்த உணர்வுக்கு, அந்த குணத்துக்கு, அந்த பாவத்துக்கு, அந்த நிலைக்கு பேர் தான் பாபாஜி. பாபாஜி நிச்சயமா நமக்குள்ள நிறைவு சக்தியா இருக்கிறார், அந்த நிறைவு தன்மையா இருக்கிறார். அதை நம்ம எல்லாரும் உணர்ந்துக்கிறோன்ற அந்த அறிவு நமக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இனிமே அவருடைய இயக்கம், அவருடைய அரசாட்சின்ற மாதிரி அவர் உள்ளுக்குள்ள இருந்து அவர் வழி நடத்தி அவருடைய வழிகாட்டுதல் படி நம்ம செயல்பட்டு எல்லாருக்குள்ளேயும் அந்த பூரண நிறைவை கொடுப்போம். மறுபடியும் என்ன கொடுப்போம், நான் வாங்கினது என்ன பிறர் கொடுக்கறது என்னன்னு கேட்டா
நம்ம அடையிறதும் நிறைவு தான், அங்க கொடுக்கறதும் நிறைவு தான். எல்லாருக்குள்ளேயும் இந்த நிறைவை தான் கொடுக்க முடியும், வேற எதையும் கொடுக்க முடியாது. எல்லாருக்குள்ளேயும் அந்த நிறைவு இப்ப செயல்கள் வழியா செய்யும் பொழுது மாறுதல்களா தோன்றுது. உணர்வு பூர்வமா இருக்கும் பொழுது அது முழுமையான தன்மையா இருக்கும். இங்க எல்லாருக்கும் நான் என்பது இங்க ஒரு நிறைவு தான், நான் இதை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஒரு நிறைவு தான். இந்த அனுபவம் தான் எனக்குள்ள ஏற்படணும். இங்க நான் திருப்பி திருப்பி எதை கேட்டுக்கணும்னா, எனக்குள்ள அந்த நிறைவு தன்மை, நிறைவு உணர்வு, நான் நிறைவுன்றது எனக்கு மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கு போகும் பொழுதும் அவங்களுக்குள்ளேயே அந்த நிறைவு ஏற்படணும். அந்த நிறைவு உணர்ந்துகிட்டே இருக்கணும். இங்கே நான் ஒரு தனிப்பட்ட ஒரு வஸ்து கிடையாது, தனிப்பட்ட ஒரு பெயர் கொண்ட உடல் கிடையாது, தனிப்பட்ட குணங்கள் கொண்ட ஒரு மனம் கொண்ட ஒரு இது கிடையாது. நான் என்பது ஒரு நிறைவின் சக்தி, ஒரு பூரணத்தின் தன்மை அப்படின்றது எல்லாருக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அறிவோம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் ஆஞ்சநேயமதி பாடலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம்.